கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அன்பான பாட்டி வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி மிகவும் நல்ல மனசுடையவர். யாரேனும் பசித்திருந்தால் அவர்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார். அவரிடம் ஒரு சிறப்பு இருந்தது. அது அவரிடம் இருந்த கூடைதான். அது ஒரு சாதாரண கூடை அல்ல, அது ஒரு மந்திர கூடை. அந்த பாட்டி வடை சுற்று அவரிடம் இருந்த பழமையான கூடையில் வைத்து விற்று வந்தார். ஆனால் அதில் ஒரு அதிசயம் இருந்தது. அந்த கூடையிலிருந்து பாட்டி எவ்வளவு வடை எடுத்து கொடுத்தாலும் அது ஒருபோதும் காலியாகாது. எத்தனை எடுத்தாலும் அந்த கூடையில் மீண்டும் மீண்டும் சூடான வாசனை மிக்க வடைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பாட்டி தனது வீட்டின் முன் அமர்ந்து கொண்டு பசித்தவர்களுக்கு வடைகள் கொடுத்து வந்தார். அந்த கிராமத்துக்கு பேராசை நிறைந்த ஒரு வியாபாரி வந்தான். அவன் அந்த மந்திர கூடை பற்றி அறிந்து அதை அபகரிக்க திட்டம் போட்டான். ஒரு நாள் இரவு பாட்டி தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மந்திர கூடையை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றான். கூடை அவனுடைய கைகளில் வந்தவுடன் அந்த அழகான வடைகள் எல்லாம் சிறிய தவளைகளாக மாறின. தவளைகள் எல்லாம் வியாபாரியை துரத்த தொடங்கின. வியாபாரி பயந்து ஓட ஆரம்பித்தான். அந்த இரவு முழுவதும் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். பயத்தில் நடுங்கினான். அவன் அந்த கூடையை மீண்டும் அங்கேயே வைத்துவிட்டு அந்த கிராமத்தை விட்டு ஓடிப்போனான். அடுத்த நாள் பாட்டி எதுவும் நடக்காதது போல அமைதியாக தனது வேலைகளை தொடர்ந்தார். மீண்டும் பசித்தவர்களுக்கு அன்போடு வடைகள் கொடுக்கத் தொடங்கினார். பாட்டி அந்த மந்திர கூடையுடன் வடை தயாரித்து தனது கிராமத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பசியால் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு இலவசமாக வடைகள் கொடுத்து அவர்களின் பசியாற்றினார். மந்திர கூடை மீண்டும் தனது அதிசயத்தை காட்டத் தொடங்கியது. நல்ல மனசோடு பிறருக்கு உதவினால் உலகமும் நமக்கு நல்லதை தரும். அதனால் குழந்தைகளே, எப்போதும் அன்பாக இருங்கள். அப்போதுதான் உங்கள் மனமும் ஒரு மந்திர கூடையாக மாறும்.